தப்புதான். ஆனா நான் அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால மீற முடியல. அந்த குழந்தைய நேர்ல பார்த்து கொஞ்சணும்னு எனக்கு ஆசை இருக்கும். ஆனா அது யாரோட குழந்தை, ரகுராம் எதுக்காக ஆசிரமத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போறாரு, இப்படியெல்லாம் கேள்வி வந்தா இந்த குழந்தைய பத்தின உண்மை தெரிஞ்சா என் அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறினதா ஆயிடும். அதனாலதான் நான் கொடுத்த வாக்குக்காக என் மனச கல்லாக்கிக்கிட்டு அந்த குழந்தைய பார்க்க நான் திரும்ப போகவே இல்லை. ஆனா அந்த ஃபாதர் பீட்டர் மூலமா அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் செஞ்சு கொடுத்திருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் குழந்தைய 2 நாளா காணும்னு எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் ரொம்பவே இடிஞ்சு போயிட்டேன். யார்கிட்ட இத சொல்லி அழறதுன்னே எனக்கு தெரியல. இருக்கிறதுலயே பெரிய வலி தன்னோட துக்கத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அழ முடியாம இருக்கிறது தான். அந்த வலியில இருந்து நான் வெளியில வர்றதுக்கு பல வருஷமாச்சு. நான் எந்த சந்தோஷத்தையும் உள்ளார அனுபவிக்கல. இப்ப வரைக்கும் நான் அந்த குழந்தைய தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. கிடைக்கவே இல்லைன்னு சொன்னா எப்படிங்க? அதை அப்படியே விடக்கூடாதுங்க. நாம தான் இறங்கி தேடணும். இனி நம்ம எல்லாரோட முதல் வேலை என்னன்னா, காணாம போன அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறது தான். ஏன் கடவுளே இப்படி பண்ணிட்ட? எனக்கு நீ கொடுத்தது ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த வாரிசும் என் கூட இருந்திருந்தா நான் அவனையும் வளர்த்திருப்பேனே. அந்த கொடுப்பனைய ஏன் என்கிட்ட இருந்து தட்டி பறிச்ச? அதுக்கு பரிகாரமா எப்படியாவது எங்க வீட்டு வாரிச திரும்ப எங்க கிட்டயே கொண்டு வந்து சேர்த்துடு சாமி. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டு வாரிச என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அவனை ஆற தழுவி நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நாங்க தாண்டா உன்னோட உண்மையான சொந்தம்னு சொல்லி அழணும். அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொண்டு வரதுதான் நாம சிவரஞ்சனிக்கு செய்யற பிராயச்சித்தமா இருக்கும். இந்த வீட்டு வாரிசு பத்தி பேசும்போதெல்லாம் கதிர் ஏன் ரொம்பவே ஃபீல் ஆகுறான்?